சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. அரசு பள்ளிகளில் பணியில் உள்ள இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு 2026ஆம் ஆண்டு ஜனவரி, ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தின் அடிப்படையில் 2011ஆம் ஆண்டுக்கு முன்பு பணியில் சேர்ந்த இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களில் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக ஓய்வு பெறும் நிலையில் உள்ள ஆசிரியர்கள் அனைவரும் கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் கட்டாய ஓய்வில் செல்ல வேண்டும் என்று சமீபத்தில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் 5 ஆண்டுகளுக்கு குறைவாக பணிக்காலம் உள்ளவர்கள் இந்த தேர்வை எழுதுவதில் இருந்து விலக்கும் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் 2 லட்சம் பேரை வரை இந்த தகுதி தேர்வை எழுத வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் சந்திரமோகன் வெளியிட்டுள்ள அரசாணையில், ஏற்கனவே பணியில் உள்ள இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஆண்டிற்கு 3 முறை சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும். அதன்படி அடுத்த 2026ஆம் ஆண்டில் ஜனவரி, ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்களில் இந்த தேர்வுகள் நடைபெற உள்ளது. அதில் எத்தனை ஆசிரியர்கள் தேர்ச்சி பெறுகிறார்கள் என்பதை பொறுத்து மீதம் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வரும் 2027ஆம் ஆண்டில் மீண்டும் சிறப்பு தகுதி தேர்வு நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு அரசு ஆசிரியர் பயிற்சி கல்வி நிறுவனத்தின் மூலம் பயிற்சி அளிக்கப்படும் என்றும், சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடும் என்றும் சந்திரமோகன் குறிப்பிட்டுள்ளார்.